Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess இளவரசி. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, என்னோடய ஸ்கேல்ப் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் தமிழ்லேயே போட்டிருக்கேன். எஸ், என்னோடய ஸ்கேல்ப் நல்லாவே இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் ஃபேமிலி ட்ரிப் போயிருந்தோம். அப்போ சனீஸ்வரர் டெம்பிள் போயிருந்தோம். நாங்கள் போன டைம் சனிக்கிழமைங்கிறதுனால ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஒரே குளத்துல தான் குளித்தோம். ஸோ ரொம்பவே பொல்யூட்டடாக இருந்தது. எந்த அளவுக்குன்னா, ஒரு குளத்துல போய் பார்த்தீங்கன்னா தண்ணி க்ரீன் கலரில் இருக்கும், ஆனால் அங்கே தண்ணி நுரையாக தான் இருந்தது. அந்தளவுக்கு மோசமாக இருந்தது. ஸோ அதில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு ஃபேஸ் பண்ணேன். ஹெவி ஹேர் லாஸ் இருந்துச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் ஹேர் கேர் டாக்டர்கிட்ட போய் நான் பார்க்கும்போது அவங்க உங்களுக்கு ஸ்கேல்ப் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த ஷாம்பு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் சில டேப்லெட்ஸும் கொடுத்தாங்க, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டலாக டேப்லெட் ப்ளஸ் இந்த லோஷன் இது எல்லாத்துக்கும் சேர்த்து 2000 ருபீஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த டேப்லெட் ப்ளஸ் இந்த லோஷன் எடுத்ததுனுடைய ரிசல்ட் தான் என்ன அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ண சொன்னாங்க 2 மந்த்துக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு லோஷன் டைப்பில் தான் இருந்தது. ஒரு மாதிரி பீச் கலரில் இருந்தது. நம்ம லிட்டில் அமௌண்ட் எடுத்தாலே போதும், அதுவே நிறைய ஹேருக்கு தேவையான அளவு இருக்கும். ஸோ ராவாக யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஷாம்பூ மாதிரியே தண்ணியில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணணும். பட் ஆனால் 20 மினிட்ஸ் உங்கள் ஹேரில் இதை அப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை எப்படி அப்ளை பண்ணேன் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ இன்ஃபெக்ட் ஆனால் என்னோடய ஸ்கேல்ப்பையும் காமிச்சிருப்பேன். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். நான் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன் இப்போது. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிளிட்டரி மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு ஆரஞ்சு மிக்ஸ்டு ஒரு க்ரீம் கலர் மாதிரி இருந்தது. இது வாசனையே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. மேக்ஸிமம் ஷாம்பூனா 2 to 3 மினிட்ஸ் நம்ம ஹேரில் இருக்கும். பட் இந்த மெடிக்கேட்டட் ஷாம்பூ 20 மினிட்ஸ் ஹேரில் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது தனியாக மிக்ஸ் பண்ணும்போது டைல்யூட் பண்ணும்போது எனக்கு நுரை அவ்வளோ ஃபார்ம் ஆகலை. பட் ஆனால் ஹேரில் போட்ட உடனே நிறைய ஃபோம் வந்தது. ஸோ அதுவே சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஸோ கொஞ்சமாக எடுத்தாலே நிறைய போதுங்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். ரொம்ப அதிகமான இன்ஃபெக்ஷன் எனக்கு இல்லை, நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டேன். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருந்தது. நார்மலாக எனக்கு கொட்டுற முடியை விட 2 மடங்கு அதிகமாக கொட்டுச்சு. அப்போ தான் இன்னும் பயமாகிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேர் லாஸ் கம்மியாயிருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் முன்னாடி நாள் நைட்டே ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. ஆயில் அப்ளை பண்ணி ஆச்சு. இப்போ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு டீடாங்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு நான் ஆயில் நிறைய அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக டீடாங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஷாம்பு அப்ளை பண்ணணும். டாக்டர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கேல்ப் இன்ஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால நான் நல்லா சொரிஞ்சு அந்த ஃபங்கஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மசாஜ் பண்ணும்போதும் சரி, கோம் பண்ணும்போதும் சரி, லைட்டாக அப் டு டவுன் நீங்கள் சொரிஞ்சு விட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு சீக்கிரமே அது கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைனா லேயர் பை லேயராக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு இன்ஃபெக்ட் ஆன ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா செம்மையாக ஹேர் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது தலை பயங்கரமாக அரிக்க ஆரம்பிச்சிச்சு, செம்மையாக பிச்சுக்குது. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஸோ நான் 2 வீக்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு லைட்டாக அந்த பிச்சுக்கிறது கம்மியாச்சு. அது வரைக்குமே எனக்கு லைட்டாக இருந்துகிட்டே தான் இருந்தது. ஹேர் லாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. ஸோ நார்மலாக எனக்கு இவ்வளோ முடி கூட கொட்டாது, இதுலேயுமே ரொம்ப கம்மியாக தான் கொட்டும். நான் பெரிய பல்லில் தான் கோம் பண்ணேன், பட் அதுலேயுமே கொட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் சொரிஞ்சு காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே 10 மாதிரி வருது. ஸோ அதுதான் ரொம்பவே இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு டீடாங்கிள் பண்ணியாச்சு இல்லையா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க லோஷன் ஷாம்பூ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ட்ரை ஹேர்லேயே அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம், இல்லை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டும் ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக ஷாம்பூ அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும். அப்படி மசாஜ் கொடுக்குறது மூலிமா என்ன டீப் லேயர்ஸ்க்கு அது எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. அதுக்காக தான். ஸோ கம்ப்ளீட்டாக நான் 15 மினிட்ஸ் மசாஜ் பண்ணியிருக்கேன். 5 to 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன்.
ஸோ நான் பவுலில் எடுத்து வச்சுருந்த ஃபுல் லோஷனே நான் வந்து என்னோடய ஹேரில், அதாவது முக்கியமாக ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக நான் சொரிஞ்சு விட்டு தான் வந்து நல்லா மசாஜ் பண்ணேன். அந்த ஷாம்பூவே வந்துட்டு ஹேரில் ஃபுல்லாக அப்ளை ஆகி ட்ரை ஆகிடுச்சு. அந்தளவுக்கு நான் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பன் வந்து போட்டுட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஸ்கேல்ப் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதனால தான் ஸோ நான் ஹேர் பன் போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அது தலையில் வச்சுக்கல. ஸோ உடனே போய் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சீகக்காய் தானே பொதுவாக யூஸ் பண்ணுவேன். பட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால சீகக்காய் வேணாம், இன்னும் ட்ரை ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், டேண்ட்ரஃப் இல்லாமல் நீங்கள் வந்து டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப்பும் சரி ஹேரும் சரி எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி என்னோடது ட்ரை ஹேர், பத்தாவதுக்கு இப்போ இன்ஃபெக்ஷன் வேறு ஆகிடுச்சு. ஸோ இதுவும் வந்து டேண்ட்ரஃப் ஷாம்பு மாதிரி தான். ஸோ இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது இன்னும் ட்ரை ஆகும். அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி ஷாம்பு இருக்குது இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணேன். அது வந்து மைல்டாக கிளென்ஸ் பண்ணும், அதுக்காக தான். ஸோ நான் அதை யூஸ் பண்ணி நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் டவல் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கோம் பண்ணேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், என்னோடய முடி இவ்வளோ சிக்கே இருக்காது, அவ்வளோ தூரம் சிக்காக இருந்தது. எனக்கே ரொம்ப கையை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சிக்கு எடுத்து. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு வழியாக சிக்கு எடுத்து முடிச்சிட்டேன். அதுவே ஒரு பெரிய சங்கடமாக இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு ஹேர் வந்து ரொம்பவே ஃப்ரிஸியாக இருந்தது, ட்ரையாக இருந்தது. ஸோ ஒரு வழியாக கோம் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக வந்து சீரம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். சீரம்னா வேறு ஒன்றும் இல்லை, கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில் அண்ட் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறதுன்னா அது 3 சேர்த்து வந்துட்டு 1 ட்ராப் எடுத்து கையில் நல்லா ரப் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். ஸோ அதுதான் நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு சீரம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. அதோட ரிவ்யூவும் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். ஸோ அதுதான் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். என்னோடய ஹேர் வந்து பாருங்கள், செம்ம ட்ரையாக இருக்குது. ஸோ இவ்வளோ ட்ரையாக வந்து இருக்கிறது அவ்வளோக்கு ஹெல்தி கிடையாது ஹேருக்கு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் சீரமும் அப்ளை பண்ணி நல்லா வந்து ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ ஸ்கேல்பில் இருந்த அந்த டேண்ட்ரஃப் மாதிரியே இருந்த அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட நான் வந்து 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ரொம்பவே வந்துட்டு முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி யாராவது தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, பொதுவாக நான் வந்து இந்த மாதிரி கோவில் குளத்தில் இல்லை ஆற்றுல போய் குளிச்சேன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1 hour கழிச்சிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். ஹேர் வாஷ் பண்ணி அதுக்குன்னு தனியாக கேர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேன். பட் ஆனால் இந்த தடவை வந்து நிறைய கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனால செம்ம டயர்டு. சனீஸ்வரர் கோவிலுக்கு தான் லாஸ்ட்டாக போயிட்டு வந்தோம். அதனாலேயே வந்துட்டு கேர் எடுத்துக்க முடியல. நான் அப்படியே விட்டுட்டேன். அப்படியே விட்டதுனால தான் இவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா செலவும் இப்போ ஆகிடுச்சு. அதோட ஹேர் லாஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் இந்த மாதிரி தப்பை நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இதே கோம்ப் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஹேர் கோம் பண்ணுவேன். இவ்வளோ முடியெலாம் எனக்கு கொட்டினதே இல்லை, உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வீக்லலாம் வந்துட்டு இதை விட அதிகமாக கொட்டிட்டு இருந்தது. இப்போ எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்தளவுக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ரீகெயின் பண்ணுறதுக்கு திரும்ப நிறைய ஹேர் பேக் போட வேண்டியிருக்கும். அதோட அப்டேட்லாம் நான் வந்து ஷார்ட்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃபைனலாக நான் ஹேர் வந்து கோம் பண்ணிவிட்டு பின்னல் போட்டுட்டேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பெஸ்ட்டாக ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, மெடிக்கேட்டட் ஷாம்பு வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டைப்பை வந்து மெயினாக 2 டைப் தான் வந்து மேஜராக சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கேல்ப்பு, இன்னொன்று வந்து ட்ரை ஸ்கேல்ப்பு. இது 2க்கும் நடுவில் இருக்கிறது வந்து காம்பினேஷன் ஸ்கேல்ப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் ஹேர் இருக்கிறவங்க எப்படி பர்ஃபெக்டாக ஒரு ஷாம்பு சூஸ் பண்ணுங்கிறது தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கேல்ப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, எப்போ பார்த்தாலும் எண்ணெயாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி தலை குளிச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே உங்கள் தலை ஃபுல்லாக வந்து ஆயில் சிக்ரேட் ஆகி ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும். அடுத்த நாள் வந்து ஸ்கேல்ப்பில் வந்து லைட்டாக ஸ்மெல் வர மாதிரி இருக்கும், இச்சிங்காக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆயிலி ஸ்கேல்ப்பு. ட்ரை ஸ்கேல்ப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னவே ஆயில் அப்ளை பண்ணாலோ ஹேர் பேக் போட்டாலோ எது யூஸ் பண்ணாலுமே முடி வந்து ரொம்ப ட்ரையாகவே இருக்கும். அது என்னோடய ஹேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் ட்ரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹேர் டைப்பு. ஸோ அதுலேருந்து தான் நான் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, ஹேர் பேக்கு, ஹேர் மாஸ்க்கெல்லாம் போட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அட் த டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாஸ்ட் 1 year 1.5 years முன்னாடி எனக்கு வந்து ஹெவியாக ஹேர் ஃபால் ஆச்சு, ப்ளஸ் டேண்ட்ரஃபும் வந்தது. என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது ஸ்கேல்ப் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர்கிட்ட வந்து போயிருந்தேன். ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை வந்து போயிருந்தேன். அவங்களே வந்து ஹேரை வந்து செக் பண்ணிவிட்டு
சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷனோட உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்திருக்கு, அதனால தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ளஸ் இந்த மாதிரி ஹெவியான இச்சிங், காயமாகிறது இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டப்போ அவங்க வந்து எனக்கு டேப்லெட் ப்ளஸ் ஒரு ஷாம்பூ கொடுத்தாங்க. அது என்னங்கிறத வந்து இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ். அப்போ வந்து அதில் வந்து 2 காம்போனன்ட் மெயினாக இருந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீட்டோகானசைல்னு சொல்கிறது, இன்னொன்று வந்து சாலிசிலிக் ஆசிட் இப்படிங்கிற இந்த 2 மெயினான ஆசிட் தான். என்னோட ஸ்கேல்ப் வந்து நல்லாவே இன்ஃபெக்ட் ஆகுது. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபேமிலி போயிருந்தோம். சனீஸ்வரர் டெம்பிள் வந்து போயிருந்தோம். நாங்கள் போன டைம் வந்து சனிக்கிழமைங்கிறனால ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஒரே குளத்தில் தான் குளிச்சோம். ஸோ ரொம்பவே பொல்யூட்டடாக இருந்தது. இது அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஒரே குளத்தில் தான் குளிச்சோம். ஸோ ரொம்பவே பொல்யூட்டடாக இருந்தது. எந்த அளவுக்குன்னா ஒரு குளத்தில் போய் பார்த்தீங்கன்னா தண்ணி க்ரீன் கலர் இருக்கும், ஆனால் அங்கே வந்து தண்ணி வந்து நோயாக தான் இருந்தது. அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. ஸோ அது குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எனக்கு ஃபேஸ் பண்ணேன். ஹேர் பேக் போட வேண்டியிருக்கும். அதோட அப்டேட்லாம் நான் வந்து ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் வீக்லலாம் வந்து இதை விட அதிகமாக கொட்டிட்டு இருந்தது. இப்போ எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்தளவுக்கு வந்து ஹேர்லெஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ரீகெயின் பண்ணுறதுக்கு திரும்ப நிறைய ஹேர் பேக் போட வேண்டியிருக்கும். அதோட அப்டேட்லாம் நான் வந்து ஷார்ட்ஸில் கொடுக்குறேன், மறக்காம பாருங்கள். ஸோ ஃபைனலாக நான் ஹேர் வந்து கோம் பண்ணிவிட்டு பின்னல் போட்டுட்டேன். ஸோ கைஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து 1 இயர்க்கு முன்னாடி 1.5 இயர்க்கு முன்னாடி எனக்கு இருந்த அந்த டேண்ட்ரஃப் இஷ்யூவை இன்ஃபெக்ஷனை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸு. ஸோ இவ்வளோ வருஷம் கழித்து திரும்பவும் அதே இன்ஃபெக்ஷன் வந்து எனக்கு திருப்பி வந்திருக்கு. பட் ஆனால் இது வந்து வேறு மாதிரி. எப்படின்னா ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணனாலையும் மாற்றி மாற்றி பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணி சொன்னதுனாலையும் எனக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுனால ஃபஸ்ட் டைம் இருந்ததை விட இந்த தடவை நிறைய ஹேர் ஃபால் அண்டு முடியும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அடர்த்தியிலேருந்து ரொம்ப மெலிஞ்சு ஒரு மாதிரி மெலீஸாகிடுச்சு. ஸோ திருப்பி நான் ஹேர் கட் பண்ணி திருப்பியும் தான் வந்து ரீக்ரோத் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபெக்ஷனை வந்து கிளியர் பண்ணணும் இல்லையா, அந்த ப்ராசஸில் தான் நான் வந்து இப்போ இருக்கேன். அதுக்கு நான் வந்து திரும்பியும் டாக்டரை கன்சல்ட் பண்ணப்போ எனக்கு அவங்க கொடுத்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். டாக்டர் எனக்கு செக் பண்ணிவிட்டு இந்த ஷாம்பு கொடுக்கும்போதே நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இதில் எந்த ஹேர் டைப் இருக்கவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னது காம்பினேஷன் டு ட்ரை ஸ்கேல்ப் இவங்க யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கேல்ப்னால் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்தது இல்லையா அந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. லாஸ்ட் டைம் வந்து அது வேறு மாதிரியான இன்ஃபெக்ஷன், அதனால் வந்து டேப்லெட் கொடுத்து ஷாம்பு வந்து கொடுத்தாங்க. இந்த தடவை வந்து ஸ்கேல்பில் மட்டும்தான் இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்றதுனால வெறும் ஷாம்பு மட்டும் கொடுத்தாங்க. இது 60 ml இருக்குது இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா. இதில் வந்து ஜிங்க் பைரத்தியான் அண்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து கீட்டோகானசைலும் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கேல்ப்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாலிசிலிக் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். அண்ட் இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிட்டோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது, எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே க்ளீனாக வந்து நோட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் யூசேஜ் மெத்தடும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஷாம்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து எனக்கு 10 மினிட்ஸ் ஹேரில் வந்து வச்சுருக்க சொன்னாங்க, 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ண சொன்னாங்க. பட் ஆனால் இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஜஸ்ட்டு 1 மினிட் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. திருப்பியும் வந்து இன்னொரு தடவை அப்ளை பண்ணி திருப்பியும் வாஷ் பண்ணுங்கள். இதே மாதிரி வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 மந்த்துக்கு வந்து இதை ஃபாலோ பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் நான் வந்து இப்போ செய்ய போகிறேன். இனிஷியலாக அந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா பிங்கிஷ் கலரில் ஒரு பீச் கலரில் இருந்தது. இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ளூ கலரில் இருக்கும், ஒரு பேர்ல் ப்ளூ கலரில் வந்து இருந்துச்சு. ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு மெடிசன் அந்த மாதிரியான ஒரு அந்த தீம்லேயும் இல்லை, ஒரு மாதிரி நார்மலாக இருந்தது. அண்ட் இந்த பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்பேக்ட் தான். இதனோட ப்ரைஸும் வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் தான், ரொம்ப அதிகமான ப்ரைஸும் கிடையாது. ஸோ இனிஷியலாக டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்கும். ஏன்னா அந்த டேண்ட்ரஃப் வந்து ஃபுல்லாக அந்த லூஸாக இருக்க ஹேர்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது. அதனால் நிறைய ஹேர் ஃபால் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு மெடிசனுங்கிறதுனால முடி வந்து ட்ரையாக தான் ஆகும் கண்டிப்பாக. நீங்கள் இந்த ஷாம்பு எடுத்துக்கிற நாள் தவிர மற்ற நாள் வந்து அட்லீஸ்ட் ஸ்கேல்பு டச் பண்ணாமல் மேலாப்பில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து அந்த ட்ரை ஹேரை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கப், இப்போ வந்து நான் ஒரு அளவுக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த குட்டி கப் எடுத்துக்கோங்க. இந்த இல்லைன்னா வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 1 லிட்டர் பாட்டிலோட மூடியோட அளவுக்கு தண்ணி வந்து 2 பங்கு ஊற்றிக்கோங்க. இந்த ஷாம்பு வந்து அதில் 1/4 பங்குலேருந்து 1/2 பங்கு இவ்வளோ தான் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்தளவுக்கு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை ஸ்கேல்பில் நல்லா போட்டு அப்ளை பண்ணி 1 மினிட் வந்து இந்த ஷாம்பு வந்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 மினிட் நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடணும். திருப்பி எகெயின் அதே ஈரமான தலைமுடியோட அதே இன்னும் கொஞ்சம் ஷாம்பு இருக்கும் இல்லையா, அதிலே இருக்கும் மீதி இருக்கும், அதையே வந்து திருப்பி அப்ளை பண்ணி திருப்பி நல்லா வாஷ் பண்ணிடணும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வேறு ஷாம்பு யூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு. எனக்கும் அந்த டவுட் இருந்தது. இனிஷியலாக வந்து எனக்கு டாக்டர் சொல்லலை, நானும் அதுக்கப்புறம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, கண்டிப்பாக நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறமா வேறு ஒரு ரொட்டீனாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காம்போனண்ட்டை வச்சு நீங்கள் உங்கள் ஹேரை வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடணும்.
அன்டில் உங்களோட ஹேர் வந்து அந்த தலைக்கு ஊற்றுற தண்ணி வந்து அழுக்கு இல்லாமல் நுரை இல்லாமல் நீட்டாக போகணும். அப்போ தான் உங்கள் தலையில் இருக்கிற அந்த மொத்த நுரையும் போயிடுச்சுன்னு அர்த்தம், மருந்து போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஸோ சேம் வைஸ் நானும் அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி 2 டைம்ஸ் வந்து அந்த ஷாம்பு அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற ஷியக்கா பவுடர், ஹோம்மேட் ஷியக்கா பவுடர் யூஸ் பண்ணி ஹேர் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ முடி வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது அந்த ஷாம்பு போட்டப்போ. பட் ஆனால் ஷியக்கா போட்டு வாஷ் பண்ணும்போது நல்லா பளபளன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எனிவேஸ் நான் வந்து முடிவு பண்ணிவிட்டேன் ஃபைனலாக நம்ம ஹோம்மேட் ஷியக்கா தான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் அதை பற்றின கம்ப்ளீட் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். முடி வந்து இன்னும் நல்ல வெட்டாக இருக்குது. நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு வீக்லி 2 டைம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன். என்னோடய டேண்ட்ரஃப் வந்து 95% வந்து நல்லாவே குறைஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆல்ரெடி நான் வந்து ரோஸ்மெரி வாட்டர் ட்ரை பண்ணி ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய ஹேர் ஃபால் வந்து நான் ஃபேஸ் பண்ணதான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போது. ஸோ முடி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப மெலிஞ்சிருச்சு. அண்டு ஹோம்மேட் ஷியக்கா போட்டதுக்கப்புறம் முடி கொஞ்சம் பரவாயில்ல, சட்டிலாக கொஞ்சம் பளபளன்னு இருக்குது. ஸோ மேற்கொண்டு இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வீடியோஸ் வந்து அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு சொன்னேன் ஸ்கேல்ப்பை வந்து கிளியர் பண்ணணும்னு, மசாஜ் வச்சு கிளியர் பண்ணியாச்சு. செகண்டு டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணியாச்சு. தேர்ட் வந்து ஹேர் க்ரோத் பேக் போட போகிறோம். அது என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஹாய் கைஸ், இனிஷியல் டேஸில் எனக்குமே ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருந்தது. பிஃபோர் நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூஸ்லாம் போடுற வரைக்கும் கூட எனக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. பட் ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் ஆனது, அதுக்கப்புறம் வந்து டேண்ட்ரஃப் நிறையா வந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள்னால என் ஸ்கேல்ப் ரொம்பவே பாதிக்கப்பட்டுருச்சு. இதெல்லாம் பிஃபோர் பிக்சர். ஆஃப்டர் பிக்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஹேர் லாஸு, பயங்கரமான டேண்ட்ரஃபு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேப்ஸு, இந்த மாதிரி ஹேர் லைனில் வந்து கேப் வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ரொம்ப விசிபிள் ஆகிடுச்சு. நிறைய ஹேர் கொட்டிகிட்டே இருந்தால் விசிபிளாக தான் செய்யும். ஸோ இதுதான் அந்த கொட்டின ஹேரு. இதெல்லாம் வந்துட்டு லிட்ரலி இது ஒன்றும் சில பேருக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது. முடி தானே போனால் போகுதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து முடி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், பர்சனாலிட்டியே போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ஃபிடென்ஸே இருக்காது. அது கொஞ்சமாக ஹேர் இருந்தால் கூடயும் நீட்டாக இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து ரொம்ப முடியே இல்லாமல் மெலிஸாக ஹேர் லைனில் கேப்பாக இருந்தால் நல்லாவே இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நானும் ஃபேஸ் பண்ணேன். அது என்ன ஏதுன்னு தெரியாமையே நான் வந்து அப்படியே விட்டதுனால தான் எனக்கு ரொம்ப டீப்பாக டேமேஜ் ஆகிடுச்சு. பட் ஆனால் அதை நான் ஃபைன் பண்ணி ஹோம் ரெமடிஸ் ப்ளஸ் டாக்டரோட அட்வைஸும் எடுத்து என்னோடய ஹேரை வந்து நான் ரீக்ரோத் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். 100% வந்து எனக்கு இப்போது என்னால் ஷுவராக சொல்ல முடியும் இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன டேப்லெட் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வரிசையில் டாக்டர் வந்து எனக்கு இந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை டோசேஜ் இருக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு கிளியர் பண்ணுற மாதிரி. ஸோ 2 வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. இது 2 மட்டும் வந்து என்னை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 1 டைம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து எனக்கு கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தாங்க. அந்த ஒயிட் ஷாம்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இனிஷியலாக டேண்ட்ரஃப் போயிடுச்சு அப்படின்னா உடனே அதை ஸ்டாப் பண்ணிடணும், மேற்கொண்டு அது போடவே கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டீப்பான ஸ்ட்ராங்கான இதெல்லாம் இருக்குது அதில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் டேண்ட்ரஃப் வந்து எனக்கு கம்மியான உடனே அதை நான் பை பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பேக்கேஜ். இந்த ஃபஸ்ட்டு பிளாக் கலரில் இருக்குது இல்லையா, இந்த பேக் வந்துட்டு நம்ம கேஷுவலாக நம்ம அப்பப்போ டேண்ட்ரஃப் வர மாதிரி இருந்தாலோ தலை அரிக்கிற மாதிரி இருந்தாலோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது இந்த வாரம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃபேவரட் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணுவீங்க இல்லையா, வாரத்துக்கு 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. மோஸ்ட்டாக 2 டைம்ஸ் வந்து எனஃப். ஸோ 2 டைம்ஸில் வந்து 1 டைம் உங்களோட ஃபேவரட் ஷாம்பு, அனதர் 1 டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பு போட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் உங்களோட நார்மல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி ரின்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த ப்ராடக்ட் வந்து ஹேர்லேயோ ஸ்கேல்ப்லேயோ வந்து பில்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஷாம்பு. இந்த ஒயிட் ஷாம்புவில் தான் வந்துட்டு அந்த அதிகமான பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்டாக வந்து டேண்ட்ரஃப் ஷாம்பு போட்டாலே ஹேர் ட்ரை ஆகும் இல்லையா, பட் ஆனால் சீரியஸ்லி இந்த ஷாம்பு எப்படின்னே தெரில, எனக்கு வந்து முடி ட்ரை ஆகலை. அதுக்கு பதிலாக ஸ்மூத்தனிங் பண்ணால் முடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு டவுட் இருந்தது இது எதனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
பட் ஆனால் வந்து இந்த ஷாம்பு யூஸ் பண்ணேன், அதாவது நம்ம ஸ்கேல்பில் தான் யூஸ் பண்ணுவோம். டேண்ட்ரஃப் எங்கே இருக்கோ அந்த ஸ்கேல்பில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்கேல்ப் மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். லென்த் ஆஃப் ஹேருக்கு வந்து நம்ம டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி ஸ்கேல்ப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸ்கேல்பில் நல்லா வந்து மசாஜ் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணணும். ரின்ஸ் அவுட் பண்ணும்போது எண்ட் ஆஃப் ஹேர் வரைக்குமே வரும் இல்லையா, அதை அப்படியே வந்து வைப் அவுட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் டேண்ட்ரஃப் ஷாம்பு அஃபிஷியலாக கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 1 ஸ்பூன் டேண்ட்ரஃப் ஷாம்பு எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. 1:3ங்கிற அளவில் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இப்போ கம்ப்ளீட்டாக டேண்ட்ரஃப் வந்து க்யூர் ஆகிடுச்சு. அதனால் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒயிட் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க, அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஆல்ரெடி எனக்கு காலி ஆகிடுச்சு. இப்போது இந்த ப்ளூ ஷாம்பு இருக்குது இல்லையா, அந்த ஷாம்புவோட ரிவ்யூ ஆல்ரெடி நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் வேணால் கொடுக்குறேன், இல்லைன்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஷாம்பு வந்துட்டு நீங்கள் அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள், இதுக்கப்புறமும் வராமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. டேண்ட்ரஃப் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுமா, இதுக்கப்புறம் உங்களுக்கு வரவே வராதா அப்படின்னா, டேண்ட்ரஃப்ங்கிறது என்னென்னா, நீங்கள் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஆயில் செக்ரேஷனோ இல்லை ரொம்ப ட்ரையாக ரஃப்பாகவோ இருந்ததுன்னா அப்போ திருப்பியும் வரதான் செய்யும். அது லிட்ரலி எப்படின்னா, நம்ம ஸ்கின்ல வந்துட்டு தோல் அப்படின்னா, டேண்ட்ரஃப்ங்கிறது என்னென்னா, நீங்கள் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஆயில் செக்ரேஷனோ இல்லை ரொம்ப ட்ரையாக ரஃப்பாகவோ இருந்ததுன்னா அப்போ திருப்பியும் வரதான் செய்யும். அது லிட்ரலி எப்படின்னா, நம்ம ஸ்கின்ல வந்துட்டு தோல் உறிஞ்சி போகிற மாதிரி. ஸோ அந்த உறிஞ்சி போகிற தோல் வந்து ஒரு தடவை தான் வருமா, கிடையாது, அது வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து தான் அந்த மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஸோ டேண்ட்ரஃப் அதிகமாக இருந்தாலுமே பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகும், ஹேர் லைனில் கேப் வரும், வழுக்கல் இந்த மாதிரிலாம் கூட தெரியும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் வந்து எப்படி அந்த டேண்ட்ரஃப் வந்து எப்படி இருக்குதுன்னே நமக்கு தெரியாது. ஆனால் அங்கங்கே பேட்சாக இருக்கும், நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 2 டேஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணாமே விட்டுட்டிங்கன்னா அங்கங்கே அரிக்கும் போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொடுகு வந்து எப்படின்னா கொட்டும், லிட்ரலி பவுடர் மாதிரி எல்லாம் கொட்டும். அதுவும் முகத்துலலாம் பட்டுருச்சு, உடம்புலலாம் பட்டுருச்சுன்னா அங்கங்கே கொப்பளமாக வரும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேஜ். ஸோ லிட்ரலி நானும் அதே ஸ்டேஜில் தான் இருந்தேன். அப்படியே தோல் மாதிரி உரிச்சு எடுத்துடலாம் அந்த மாதிரி இருக்கும். நான் டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு லென்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று வச்சு செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு அதோட கண்டிஷன் பொறுத்து தான் வந்து எனக்கு இந்த ஷாம்பூ 2 வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு சூப்பர் டூப்பரான ரிசல்ட் கிடச்சிது. வித்தின் 1 வாஷில் என்னால் வந்து செம்மையான ரிசல்ட் பார்க்க முடிஞ்சுது. அந்த எனக்கு தான் தெரியும், கிட்டத்தட்ட 6 மந்த்தாக அந்த டேண்ட்ரஃபோட நான் போராடிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணும்போது எனக்கு போச்சு. ஆனால் அது திருப்பியும் வருது இல்லையா, அது வந்து எல்லா டைமும் நம்மளால ஹோம் ரெமெடி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. நானே சொல்லியிருப்பேன், டைம் இருக்கும்போது இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ டேண்ட்ரஃப்க்கு வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீம் வந்து தண்ணியில் போட்டு அது தண்ணி வாஷ் பண்ணிங்கனாவே போதும், சூப்பராக டேண்ட்ரஃபும் போயிடும், தேன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாலும் போயிடும். ஸோ அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து ஹொசூர் கிளைமேட்டுக்கு என்னால் எப்போவுமே அந்த வேப்பம் தண்ணியை வந்து தலையில் வச்சுட்டே இருக்க முடியல. சளி பிடிச்சிக்குது, கோல்டு ஆகுது, நிறைய பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணேன்னா, இன்ஸ்டண்ட்டாக இதை வந்து கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் நான் டாக்டர் விசிட் பண்ணேன். ஆனால் அங்கே போனால் தான் ட்விஸ்ட் இருந்தது. என்னென்னா, எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ட்டாங்க. அதாவது ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. எனக்கு அது கேட்டுட்டு அட கடவுளே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது லிட்ரலி. பட் ஆனால் வந்து இது க்யூர் பண்ண முடியும், இதுக்கப்புறமா அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் வேறு வழி இல்லை, நான் திரும்பியும் வந்து ட்ரை பண்ணி தான் ஆகணும். ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுக்குறது வந்துட்டு நான் அப்ளை பண்ணி தானே சொல்ல முடியும். ஜஸ்ட்டு சும்மா ப்ராடக்ட்டை காமிச்சிட்டு இது ஹேரில் அப்ளை பண்ணால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதை யூஸ் பண்ணி அதனோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றது சொல்கிறது தான் வந்துட்டு எனக்கு ஹானஸ்ட்டாக ஃபீல் ஆகுது. நான் அந்த மாதிரி தான் ஒரு சப்ஸ்கிரைபரும் வந்து கெயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி தான் கெயின் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ரிவ்யூ போடுவேன். பட் ஆனால் அந்த ரிவ்யூக்கு அப்புறம் நான் ஒரு கேப் எடுப்பேன் இல்லையா, எப்பயும் போல் அந்த மாதிரி நான் கேப் எடுத்துகிட்டு ஹேரை வந்து சரி பண்ணிப்பேன். ஸோ இது வரைக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் பற்றின அவேர்னஸ் வந்து எனக்கு இல்லை. பட் ஆனால் அது எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு நல்லாவே. ஸோ இதுக்கப்புறமும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே நான் வந்து போகவே மாட்டேன். ஸோ இந்த ஷாம்பு வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் ரொம்ப கேக்கியாக, அதாவது அங்கங்கே தூளாக செதிலாக கொட்டிகிட்டே இருக்குது, தலையில் கை வச்சு சொரிஞ்சாலே வந்து கையிலலாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஒயிட் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணலாம். மெடிக்கலில் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்லைனில் அவைலபிலிட்டி இருக்கான்னு தெரில, நான் வந்து என்னோடய நேட்டிவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் மெடிக்கலில் வந்து கேட்டு பாருங்கள், அவங்க கனெக்ஷன் வச்சு வந்து வாங்கி கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய டேண்ட்ரஃபோடைய சிவியர்
சிவியர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. அதாவது இப்படி நீங்கள் கை வச்சு சொரிஞ்சாலே 10 மாதிரி வருது அப்படின்னா அது வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கவங்க அந்த ஒயிட் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது ஆனால் போகிற மாதிரியும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இந்த ப்ளூ ஷாம்பு சொன்னேன் இல்லையா, கீட்டோகோனசோல், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சாலிசிலிக் அதுலேயும் வந்து இருக்குது, அதையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட ஹேர் என்ன, அதனுடைய டெக்ஸ்சர் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டாண்ட்ரஃபோடைய சிவியர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து எந்த ஷாம்பு உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். நான் சொன்னேங்கிறதுக்காக இந்த ஷாம்பு நீங்கள் வாங்க வேணாம். எகெயின் நான் சொல்கிறேன், உங்களோட ஸ்கேல்பில் நீங்கள் இதை போட போகிறீங்க, நான் சொன்னேங்கிறதுக்காக மட்டும் நீங்கள் அங்கே வாங்கி ட்ரை பண்ணாதீங்க. என்ன மாதிரி சிவியர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டரை ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு அதை எடுக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். நான் சொன்னேங்கிறதுக்காகவோ இல்லை வேறு யாராவது ரிவ்யூ கொடுக்குறாங்கன்றதுக்காகவோ நீங்கள் கண்மூடித்தனமாக ப்ராடக்ட்டை வாங்கி உங்கள் ஹேர்லையோ ஃபேஸ்லேயோ பாடிலையோ யூஸ் பண்ணாதீங்க. தயவுசெய்து அந்த தப்பு பண்ணாதீங்க. நான் வந்து ரிவ்யூ போடுறதுக்காக நான் இதை பண்ணுறேன், ஏன்னா மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். மற்றபடி நீங்களும் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை, அதுக்கு தான் நான் இருக்கேன். வேறு ஏதாவது ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து டே பை டே நான் வந்துட்டு அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நான் ரிவ்யூவும் வந்து போடுறேன். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இந்த டாண்ட்ரஃப் பிரச்சனையிலேருந்து எனக்கு வந்து ரிலீஃப் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் ரெகுலராக சூப்பர் டூப்பராக வந்து ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு கூடவே வந்து டாக்டர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணதையும் நான் வந்து அப்பப்போ ஃபாலோ பண்ணி சூப்பர் டூப்பராக வந்து என்னோடய ஸ்கேல்பை மெயின்டைன் பண்ண போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, எனக்கு இந்த ஹேர் லைன்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தது இல்லையா, முடி கேப்பாக இருந்ததில்ல, அந்த கேப் எல்லாமே வந்து சூப்பராக ஃபில் ஆகிடுச்சு. குட்டி குட்டி நிறைய முடிங்கள்லாம் வளருது. அதுவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தென் எனக்கு ஆசையே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக முடி இருக்கணும், ஈவனாக கட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இன்னும் நான் அதுக்காக தான் ஹேர் கட் பண்ணாமலே இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் வந்து ஹேரையும் நான் கட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஹேர் எவ்வளோ லென்த் இருக்குன்னு அளந்து பார்த்துட்டு ஒரு லிமிட்டடான ஒரு எவ்வளோ இன்ச்சஸ்க்கு இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நான் அந்த மாதிரி கட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்யூச்சரில் அந்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது என்னோடய பர்சனல் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய விஷயத்தை வந்து நான் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்திருக்கேன். நிறைய பேர் வந்து இப்படிலாம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பாங்க. நானுமே வந்து எதாச்சியாக தான் டாக்டர் பார்த்தேன், எனக்குமே இப்படிலாம் இருக்காங்கன்னா தெரியாது. அதெல்லாம் ஏமாத்து வேலை, காசு பிடுங்குவாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது உண்மை கிடையாது. அஃபிஷியலான டாக்டர்ஸை பார்க்கலாம், அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுப்பாங்க. சும்மா ஜென்ரலாக இந்த அட்வர்டைஸ் பண்ணுறது, கிளினிக் இருக்குதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு நம்பிக்கை கிடையாது. இப்போவுமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஹேரு, ஸ்கின்னு, பாடி இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா அதுக்கு தகுந்த டாக்டரை போய் பார்த்து அவங்களோட சொல்யூஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை மட்டுமே கண்மூடித்தனமாக இல்லாமல் பிரச்சனைக்குரிய டைமில் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு மற்ற நேரம் வந்து நேச்சுரலாக ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் இருக்கும். தேங்க்யூ. இதுக்குள்ளே போயிடாதீங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னோடய மற்ற ஹேர் கேர் வீடியோஸும் பார்க்க மறந்துடாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ரியலான ரிவ்யூஸ் வந்து ஃப்யூச்சர்லேயும் சரி இனிமேவும் வரப்போகுது, அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக்கும் அப்படியே ஒரு ஹைப்பும் கொடுத்துட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. see you on next video. bye bye guys. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். until then, this is long hair princess illa. see you on next video. thank you. bye bye.